செல்லக்குட்டிங்களா சொன்னது சொன்னோம் அந்த கண்டிப்பாலாம் ஜங்குக்கு ஐ லவ்யூன்னு சொல்லியிருப்பான். என்ன பதில் சொல்ல போகிற உங்ககிட்ட கேட்டிருப்பான். ஸோ நீங்கள் திரு முழிச்சிருப்பீங்க. ஸோ இதோட நம்ம சின்ன வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஜங்கு தான் உங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கான். செல்லு பதில் சொல்றி, வாய் திறந்து பேசு. நீங்கள் ஜங்குவை பார்த்துட்டு என்னால் முடியாது ஜங்கு, நான் உன்னை லவ் பண்ணல, புரியுதா? சும்மா கற்பனை பண்ணிட்டு இருக்காது, நான் இங்கேருந்து போகிறேன். இங்கே ஜங்குட்ட இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. வந்து போகலான்னு நினைக்கும் போது ஜங்குக்கு உங்கள் கை பிடிச்சிட்டு, ஏய் நில்றி, கையை விடு ஜங்கு. முடியாதுடி, எனக்கு பதில் தெரிஞ்சாகணும், சொல்லு, என்ன லவ் பண்ணுறியா இல்லையா? ஜங்கு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கான். அது செம்மையா கோவம் வந்து, நீங்கள் ஜங்கு கண்ணத்துல ஸ்லாப் பண்ணிடுறீங்க. ஜங்குக்கு கையை முறிச்சிட்டு பல்ல கடிச்சிட்டு அப்படியே நிற்கிறான். உங்களை தான் பார்க்குறான். ஜங்குக்கு உங்கள் கண்ணத்தில் ஒரு ஸ்லாப் பண்ணிடுறான். கண்ணத்தில் கை வச்சுட்டு அப்படியே முறைச்சி பார்த்துட்டீங்க ஜங்குக்கு. ஸோ ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு, நீ அடிச்சா நான் வாங்கிட்டு போகிறவன் நினச்சியா? திருப்பி கொடுக்குற வேண்டி. ஜங்குக்கு ரொம்ப கோவமாகவே இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் ஜங்குக்கு முறைச்சி பார்த்துட்டு, நீ தப்பு பண்ணதுக்கு நீ என்கிட்ட அற வாங்கின, நீங்கள் இந்த மாதிரி கோவமாக சொல்கிறீங்க ஜங்குட்ட. ஸோ ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு, உன்னை ஐ லவ்னு சொல்லி ஏற்றுக்க வைக்கிறதுக்கு நான் உன்ட்ட அற வாங்கினேன். ஆனால் திருப்பி கொடுக்காம நான் போக மாட்டேன். திருப்பி கொடுத்துட்டு தான் மறு வேலையே பார்ப்பேன். என்னை பற்றி ஒன்று தெரியாதுல்ல, போக போக தெரியும். விடுஜில்ல, எதுக்கு என்ன லவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன், அதுக்கு பதில் சொல்கிறீ. ஜங்கு திரும்ப திரும்ப இதே கேட்டுக்கிட்டு இருக்கா அவங்கக்கிட்ட. நீங்கள் ஜங்குவை பார்த்து என்னால் ஒன்றும் லவ் பண்ண முடியாது, உனக்கு அந்த வயசு கூட வரல. நீங்கள் ஜங்குக்கு பார்த்து இந்த மாதிரி சொல்கிறீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு, என்னடி சொல்கிற, வயசு வரலையா, புரியல, என்னடி பேசிகிட்டு இருக்க? ஜங்குக்கு இந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்குறான். ஸோ நீங்கள் ஜங்குவை பார்த்துட்டு, புரியலையா ஜங்கு, நான் சொல்கிறது உனக்கு இப்போ புரியும், ஏன்னா நீ சின்ன பையன், நான் எப்படி உன்னை லவ் பண்ண முடியும்? நீ ஜங்கு பார்த்து இந்த மாதிரி சொன்னேன்னு ஜங்குக்கு செம கடுப்பாக வருது. இருந்தாலும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறான். நீ சின்ன பையனா லவ் பண்ண மாட்டீங்களா, பெரிய பையனாக தான் லவ் பண்ணுவீங்களோ? இந்த மாதிரி உங்கள்கிட்ட கோவமாக கேட்குறான். நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு, ஆமாம் ஜங்கு, என்னால் பெரிய பையன் மட்டும்தான் லவ் பண்ண முடியும், என்னால் சின்ன பையனை லவ் பண்ண முடியாது, புரியுதா? இங்கே ஜங்கு பார்த்து இந்த மாதிரி சொல்லிடுறீங்க கோவமா. ஸோ ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு, ஓ அப்படியா, நான் சின்னவனா பெரியவனா நான் காட்டுறேன்டி. ஜங்குக்கு உங்களை பார்த்து இந்த மாதிரி சொன்னேன்னா நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு, ஜங்கு மைண்டி வாய்ஸ், என்ன பேசிகிட்டு இருக்க நீ, நான் கரெக்டாக தான்டி பேசுகிறேன், பேசி ஒரு பிரச்சனை இல்லை, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஜங்கோட கோவமாக சொல்லிட்டு இங்கேருந்து நீங்கள் போகலான்னு நினைக்கும்போது ஜங்கு டக்குன்னு உங்களை லாக் பண்ணிடுறான். நீங்கள் ஜங்குக்கு பார்த்து, ஜங்குக்கு நீ என்ன பண்ணுற, இல்லடி காட்டணும்ல, சின்னவனா பெரியவனான்னு காட்டுறேன்டி, அப்போ லவ் பண்ணுறியா இல்லையா நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு டக்குன்னு அவங்க லிப்ஸில் போய்ட்டு கிஸ் பண்ணிடுறான். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, ஜங்குக்கு தள்ளி ஒன்றும் ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். கிட்டத்தட்ட உங்களாலே முடியல, ரொம்ப டீப்பாக போய்கிட்டு இருக்கு. இந்த சைடு நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் மூஞ்சி பார்த்துட்டு நிற்கிறீங்க. போயிட்டா வாழ் கூட, இவங்க வேற 2 பேரும் நிற்கிறாங்க. ஒரு நம்மளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க, தெரில, எனக்கே தெரில, இரு பார்ப்போம் அப்படின்ட்டு 2 பேருமே ஒருத்தர் மாற்றி பேசிட்டு அப்படி இருக்கீங்க. தயங்க பார்த்துட்டு, டேய் மச்சான் தயங்க, அவன் மட்டும் அவன் ஆளை கூட்டிகிட்டு போயிட்டான், அவன் மட்டும் என்ன சொக்கா, வாடா நம்மளும் ஆளை போய் கூட்டிகிட்டு போயிட்டோம் இல்லாத கேட்பான். கரெக்டாக சொன்ன ஜிம்மனா வாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேருமே நடந்து வந்திருக்காங்க. பிரியாவை பார்த்துட்டு, ஏய் நீ சொன்ன மாதிரி இதோ சூசுன்னு பேசிட்டு நடந்து வராங்க, நம்ம பக்கத்தில் தான். அம்மாடி தயம் உங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டு, பிரியா உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தயம் தான் உங்ககிட்ட கிட்டணும். நீங்கள் தயங்க பார்த்துட்டு, எதுவும் வந்தாலும் இங்கேயே பேசுங்க தயம், தயன்ட்டு இந்த மாதிரி சொல்லிடுங்க. ஸோ தயங்க ஒரு முறை தான் உங்களுக்கு லைட்டாக அழுது விட்டுருது. சரி ஓகே பேசலாம் நீங்கள் இந்த மாதிரி தயன்ட்ட சொன்னால் அடுத்த செகண்டே. ஸோ தயங்க உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறான். ஸ்ரீ நான் அவங்ககிட்ட தனியாக பேசணும், வா போகலாம். 2 பேருமே போயிட்டாங்க, நம்ம மட்டும் இதுக்கு இருக்கணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த சைடு நம்ம தயங்க ரொம்ப கூட்டிகிட்டு வந்துட்டு டாப்பால் போடுறான். நீங்கள் கேட்குறீங்க, தயம் எதுக்கு பற்றி டாப்பால்லாம் போடுற, இரு அவசரப்படாத. டாப்பால்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து க்ளோஸ்அப்பில் வந்து நிற்கிறான். ஸோ உங்களுக்கு லைட்டாக அள்ளு விடுது. சின்ன தயம் இவ்வளோ க்ளோஸ்அப்பில் வந்து நிற்கிறீங்க, நிற்கக்கூடாது அடி பொண்டாட்டி. எங்க இந்த மாதிரி உங்கள்கிட்ட சொன்னோன்னா உங்களுக்கு லைட்டாக ஷையாகிடுது, அப்படியே குனிஞ்சிடுறீங்க. ஸோ தயங்கு நல்லாவே பண்ணிச்சு, என்னடி ஷையாகிற போல், அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, அவனை ஷைலாம் ஆகலை, நான் போகணும் வெளியே, கொஞ்சம் விடுறீங்களா, வெளியே விடுங்க நீங்கள் தயங்கிட்ட இந்த மாதிரி சொன்னோன்னா. ஸோ தயங்கு உங்களை பார்த்துட்டு, போகணுமா, தாராளமாக போ, நான் வேணான்னு சொல்ல, போடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். ஸோ நீங்கள் அவங்க நகரவே இல்லை, ஒரு ஸ்டெப்பு கூட நகரல, அப்படியே நிற்கிறீங்க. ஸோ தயங்க உங்களை பார்த்துட்டு, ஏடி
போகிறேன் தானே நீ சொன்ன, எதுக்கு நிற்கிற? என்னாச்சு, கோச்சிக்கிட்டீங்களா? சாரி புருஷா. என்ன சொன்னா திரும்ப சொல்லு, கேட்கல. ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சமாளிக்கிறீங்க. ஸோ தயங்கு டக்குன்னு உங்களை பாலில் பின் பண்ணிட்டு என்ன சொன்னா சொல்றி. அது வந்து தயம் புருஷன்னு சொன்னால் நல்லா இருக்குடி. நீ கூப்பிடும் போது கேட்குறதுக்கு மட்டும் நீ ஆன்சர் பண்ண. நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லையா? நான் உன்கிட்ட ஏற்கனவே லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். நீ தான் சொல்லணும், சொல்லு, லவ் பண்ணுறியா? தயங்கு இந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்டேனா? ஸோ நீங்கள் தயங்க பார்த்து எந்த விஷயத்தையுமே மறைக்க தெரியாத தயம். ஆமாம், நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் தயங்க பார்த்து இந்த மாதிரி சொல்லுவீங்க. ஸோ தயங்க உங்களை பார்த்துட்டு அப்போ இத்தனை நீ நடிச்ச இல்லை வந்து தயம் சும்மா தான் விளையாட்டுக்கு நீ விளாண்டா நான் ஒரு கேம் விளாட்றேனே சொல்கிற புரியல. இப்போ புரியும்டி அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். நீங்கள் அந்த கிஸ்ஸில் மெல்ட் ஆகிடுறீங்க. நீங்கள் அப்படியே பேக் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. குட்டி ரொமான்ஸ் ஓடிட்டுருக்கு உங்களுக்கும் தயக்கும். இந்த சைடு ஜம்மன் லாக் பண்ணிட்டு ஸோ உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க. ஜம்மன் என்ன பண்ணுற? இதுக்கு இவ்வளோ க்ளோஸ்அப்பில் நின்று நிற்கிற? ஏன்டி நினைக்க கூடாதாண்ணா? எனக்கு பிடிச்சிருக்கும் தானே, அடிக்காதடி. நான் எதுக்கு நடிக்கணும் ஜம்மன்? நான் எதுவுமே நடிக்கலையே. இங்கே ஜம்மன் இந்த மாதிரி சொல்லிடுங்க. ஸோ ஜம்மன் உங்களை பார்த்துட்ட வாய் போய் சொன்னாலும் கண்ணு போய் சொல்லாதடி, உண்மையை சொல்லு, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் தானே? ஜம்மன் இந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்டோன்னா உங்களுக்கு லைட்டாக ஷை ஆகுது. ஆனாலும் நீங்கள் அந்த ஷை மூமெண்ட்டை கையிலேயே காட்டிக்கல. இங்கே ஜிம்மனை பார்த்து எனக்கு உன்னை பிடிக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்ல. இங்கே ஜிம்மனை பார்த்து இந்த மாதிரி சொல்லிடுங்க. ஸோ ஜிம்மன் உங்களை பார்த்துட்டு அப்புறம் என்னடி லவ் பண்ணலாம்ல? ஆனால் ஜிம்மன் அது மட்டும் என்னால் முடியாது. ஏன்டி முடியாதுன்னு சொல்கிற? செம்ம அஞ்சமாகவும் இருக்கேன், நீ எனக்கு ஏற்ற மாதிரி இருக்க, நான் உனக்கு ஏற்ற மாதிரி இருக்கேன், அப்புறம் என்னடி? எல்லாம் கரெக்டு தான். ஆனால் லவ்வு பொண்ணாட்டி ப்ளீஸ் டி, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், புரிஞ்சுக்கோடி. சரி ஓகே, எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடு. நீங்கள் இந்த மாதிரி கேட்டுறீங்க ஜிம்மன்கிட்ட. ஸோ ஜிம்மன் உங்களை பார்த்துட்டு எவ்வளோ வேணால் டைம் எடுத்துக்கோ. நான் உன்னை விட்டு இன்றைக்கி போக மாட்டேன். உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். மேரேஜ் பண்ணுறாதான் உன்னை மட்டும் தாண்டி மேரேஜ் பண்ணிப்பேன். எந்த பொண்ணையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்டி. மட்டும்தான் என் உலகத்தில் இந்த ஜிம்மன் லைஃப்பில் நீ மட்டும்தான். அதை விட்டு வேறு யாருக்கு இடம் இல்லை ஜிம்மன் இடத்துல. டயலாக்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் இதெல்லாம் உண்மையாக நடக்குமான்னு எனக்கே தெரியலையே. பார்க்கலாம். முன்னாடி நான் போய் அப்படியே சொல்கிறேன். எனக்கு கிடைக்கலன்னா கண்டிப்பாக அந்த ஜிவன் செத்துருவேன் அப்படின்னு சொல்லியதுக்கு முன்னாடி நீங்கள் இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணிடுங்க ஜிவனா. ஸோ ஜிம்மன் அந்த கிஸ் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஜிம்மனுக்கு உங்களுக்கு க்யூட்டாக ஒரு ரொமான்ஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த சைடு அப்படியே ஜங்கு கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு உங்களை பார்த்துட்டு இப்போ சொல்றி நான் லவ் பண்ணுறேன்ட்டு. முடியாது ஜங்கு, ஏன்டி முடியாது? அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன்டி, நான் பார்த்துப்பேன்டி. அப்புறம் என்னடி? ஜங்குக்கு இந்த மாதிரி உன்கிட்ட சொல்கிறான். நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு என்னால் முடியாது ஜங்கு, ஒன்றா லவ் பண்ண முடியாது. என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா இல்லையா ஜங்கு? இங்கே இந்த மாதிரி கோவமாக பேசிகிட்டு இருக்கேன் ஜங்குகிட்ட. ஸோ ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு நீ என்னை லவ் பண்ண மாட்டேல சில்லு. என்னோட லைஃப்பில் நீ இல்லாத லைஃப்பில் நான் எதுக்கடி உயிர் வாழணும்? ஜங்குக்கு உங்களை பார்த்து இந்த மாதிரி சொன்னேன். ஜங்குக்கு நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? கரெக்டாக தாண்டி பேசுகிறேன், கரெக்டாக தான் பேசுகிறேன். என்னோட பொண்ணாட்டி என் கூட இந்த புருஷன் மட்டும் இல்லாதப்போ இந்த புருஷன் மட்டும் எதுக்கு வாழணும்? சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரூம்லேருந்து கிளம்பி போயிடுறான். என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதட்டமாக பின்னாடியே போகிறீங்க. இப்படி பார்க்குறீங்க ஜங்குக்கு அவளையே காணும். உங்களுக்கு லைட்டாக கண்ணு கலங்குது. நீங்கள் ஜங்குக்கு தேடுறீங்க, அடுத்தன்னு தேடி பார்க்கீங்க. ஜங்குக்கு எங்கேயுமே இல்லை. ரொம்ப பயமாயிடுது. சரி மொட்டை மாடியில் இருப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் மொட்டை மாடிக்கு வந்து ஜங்குக்கு பார்த்துட்டு செம்ம ஷாக்கில் நிற்கிறீங்க. ஜங்குக்கு பார்த்து கேடா அதோட இந்த பீஸ் முடிந்து நெக்ஸ்ட் பீஸில் பார்க்கலாம். இங்கே ஜங்குக்கு பார்த்து எதுக்கு செம்ம ஷாக்காக நின்றீங்க? ஸோ ஜங்குக்கு அப்படி என்ன தான் பண்ணியிருப்பான்? நீங்களும் ஜங்குக்கு ஒன்றா சேருவீங்களா மாட்டிங்களா? இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுது? எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்புற டைம் இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மட்டும் நத்திங்க. லவ் இஸ் பாய் பாய்.